அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் என்ன பார்க்க போகிறோம்னா, அக்ஷய திதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அக்ஷய திதின்றது இந்த சித்திரை மாதத்தில் வர அமாவாசைக்கு அப்புறமா வர திருதியை தான் நம்ம அக்ஷய திதியாக கொண்டாடுறோம். அன்றைக்கி என்னென்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா, அன்றைக்கி வந்து பரசுராமர் அவதரித்த நாள், அப்புறம் கங்கை நதி பூமியை தொட்ட நாள், அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் கனகதாரா சோஸ்திரம் இயற்றிய நாள், அப்புறம் திரிதாயுகம் ஆரம்பித்த நாளும், குபேரன் இழந்த செல்வங்களெல்லாம் மீட்ட நாள் அன்றைக்கி தான் சொல்கிறாங்க. வியாசர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டவர்கள் சூரியனிடமிருந்து அக்ஷய பாத்திரம் பெற்ற நாள்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குசேலர் கிருஷ்ணர்கிட்டேருந்து கிருஷ்ணரை சந்தித்த நாள். அதுக்கப்புறம் அன்னபூர்ணி தேவியும் அன்றைக்கி தான் அவதரித்த நாள்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அக்ஷய திதி அன்றைக்கி நிறைய சிறப்புகள்லாம் இருக்குது. அதை தவிரன்னு பார்க்கும்போது அக்ஷய திதின்றது அன்றைக்கி எல்லாமே அன்றைக்கி செய்கிற எல்லா விஷயங்களும் மென்மேலும் பெருகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ அதனால தான் அன்றைக்கி எல்லாருமே தங்கம் வாங்குகிறாங்க. நமக்கு தங்கமும் வேணும் தான், ஆனால் தங்கம் மட்டும் வாழ்க்கை இல்லை இல்லையா? ஏன்னா இந்த உடம்பு உலகத்தில் இருக்க வரையும் மட்டும்தான் நமக்கு இந்த தங்கம் பணம் இதெல்லாம் முக்கியமாக தேவைப்படுது. ஆனால் நம்ம இறந்ததுக்கு அப்புறமாவும் நம்ம கூடயே வர்றது என்னென்னு பார்த்திங்கன்னா பாவ புண்ணியங்கள் தான். ஸோ நம்ம புண்ணியம் செய்யணும். அப்போது நிறையா புண்ணியம் செஞ்சால் நம்ம சொர்க்கத்திலேயே இடம் கிடைக்கும்னு சொல்கிறோம். ஸோ அன்றைக்கி நிறைய விஷயங்கள் நல்லது செய்யும் போது அது மேலே பெருகும் இல்லையா? அதனால் அன்றைக்கி நிறைய நல்லதெல்லாம் செய்யுங்க. தான தர்மங்கள்லாம் நிறையா செய்யுங்க. என்ன தானம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா அன்னதானம். தானத்துலேயே மிகவும் சிறந்த தானம்னு பார்த்திங்கன்னா அன்னதானம் தான் சொல்கிறாங்க. ஸோ அன்றைக்கி எல்லாருமே அன்னதானம் எல்லாருமே பண்ணுங்கள். அதுவும் இப்போ சித்திரை மாதம் வெயில் காலன்றதுனால தயிர் சாதமாக பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது. ஏன்னா அதை சாப்பிட்டு மக்கள் சாப்பிட்டு எப்படி வயிறு குளிருதோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பும் நல்லபடியாக மாறுன்றது ஒரு ஐதீகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நீர்மோர் கரைச்சி கொடுக்கலாம் எல்லாருக்கும். இல்லைன்னா பானகம், இல்லைன்னா வெறும் தண்ணி கூட எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்சது அதையாவது கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது நோட் புக்கு கொடுக்கலாம். நிறைய பேருக்கு நோட் புக்கெலாம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பேனா, பென்சில் இந்த மாதிரி விஷயங்களும் கொடுக்கலாம். முடிஞ்சதுன்னா நமக்கு இதெல்லாம் தானம் பண்ணலாம். வஸ்திர தானம், அப்புறம் என்ன தானம், உங்களால் என்னென்ன தானங்கள்லாம் செய்ய முடியுமோ அத்தனை தானமும் செய்யலாம். அதே மாதிரி சொர்ண தானம் கூட பண்ணலாம். சொர்ணத்தை நம்ம வாங்க மட்டும்தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சொர்ண தானமும் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளால் நம்ம சக்திக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாமே தானம் பண்ணிட்டு வந்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா அத்தியாவசிய தேவைகள்னு ஒன்று இருக்குது இல்லையா? நமக்கு நம்ம உயிர் வாழணும் அப்படின்னாலே ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு தான். அப்போது அதுக்கு முக்கியமானது உப்பு மெயினாக சொல்கிறோம். அப்போது நம்ம கண்டிப்பாக வாங்கணும். ஏன் இந்த உப்பு கண்டிப்பாக வாங்கணும்னா, நம்ம சாப்பாட்டுக்கும் தேவைன்றது மட்டும் இல்லாமல் இந்த உப்பில் மகாலட்சுமி குடியிருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ நம்ம உப்பு வாங்கலாம், அரிசி வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது பால், தயிர் இதெல்லாம் மகாலட்சுமி இருப்பாள். பால், தயிர்லாம் கண்டிப்பாக மகாலட்சுமி இருப்பாள். இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கலாம். அப்புறம் மங்கள பொருளான மஞ்சள், அப்புறம் வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய் பூ இதெல்லாம் வாங்கி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். அன்றைக்கி நார்மலாக எப்பயும் போல் குளிச்சுட்டு சாமிக்கு பூ போட்டுட்டு விளக்கேற்றி நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தெல்லாம் சொல்லலாம். முடிஞ்சால் கோவிலுக்கெலாம் போயிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அக்ஷய திதி அன்றைக்கி தங்கம் மட்டும்தான் வாங்கணுன்றதெல்லாம் கிடையாது. இதை மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம செய்யலாம். ஏன்னா தங்கம் எல்லாருக்கும் அது மனசில் பதிஞ்சு போச்சு. ஏன்னா அன்றைக்கி வாங்கிறது எல்லாமே பெருகும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுனால எல்லாருமே தங்கத்துக்கு போயிட்டாங்க. தங்கம் வாங்கிறது தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் இதெல்லாம் செஞ்சால் இன்னும் நல்லது. அதுக்காக இதை எல்லாருமே அது முடிஞ்சால் வாங்கிக்கோங்க, தப்பு கிடையாது. இதையும் எல்லோரும் செய்யுங்க. ஸோ இந்த வருஷம் அக்ஷய திதியை ரொம்ப சிறப்பாக எல்லோரும் செய்யுங்க. அன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச சோஸ்திரம் இதெல்லாம் பண்ணலாம், கோயிலுக்கு போயிட்டு வரலாம். முடிஞ்ச அளவுக்கு அதான் நான் சொல்கிறேனே, தான தர்மங்கள் செய்கிறது தான் இருக்கிறதுலையே ரொம்ப 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 புண்ணியமான ஒரு விஷயம். நம்ம தங்கம் இதெல்லாம் வாங்கி வைக்கிறத விட தான தர்மங்கள் செய்கிறது தான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு. ஓம் நம சிவாய.